ஒரு ரிசர்ச். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 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 சர்வேலன்ஸ்குள்ள எடுத்தாங்க. ஒரு ரிசர்ச்குள்ள எடுத்தாங்க. ரிசர்ச்குள்ள எடுத்து அவங்கள அப்பப்போ க்ளோஸா என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, மானிட்டர் பண்ணிட்டு வந்தாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம், ஓகே இது எத்தனை பேரு இப்போ டிவோர்ஸ் ஆகாம சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம் அப் பண்ணாங்க. அப்படி சம் அப் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு 37% என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. மீதி இருக்கிற பர்சன்டேஜ்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படின்னா ஆமா. ஆனா அந்த மீதி இருக்கிற பர்சன்டேஜ்ல எந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப 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 அந்த மேரேஜ் லைஃப்பை பிடிச்சி நிற்க வச்சிருக்குது அப்படின்னா ரெஸ்பான்சிவ்னஸ். 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த 2 பேருமே டுகெதர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது மாதிரிலாம் கிடையாது. லைக் வி ஆர் இன் அ கமிட்டட் ரிலேஷன்ஷிப். நான் ஒரு சடனாக ஒரு கால் வருது, நான் இம்பார்ட்டண்டாக இருக்குன்னா கூட நான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் அவங்களே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ஒய்ஃப் சைடில் இருக்கணும். ஸோ 2 பேருமே